கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு வெற்றியினால், இந்த நாள் ஒரு ஜெயத்தினால், இந்த நாள் ஒரு அற்புதத்தினால். அன்பார்ந்தவர்களே, வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்ன என் தகப்பன் இயேசு, யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன இயேசு, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்ன இயேசு, நான் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொன்ன இயேசு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பார், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளை காட்டிலும் விசேஷமானவன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கி உங்களை பலப்படுத்துகிறார், இன்றைக்கி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். பலவித தேவைகளோடு அமர்ந்திருக்கீங்களா? பலவித தேவைகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகள் வளர போகிறீங்க. உங்கள் துக்க நாட்களை முடிந்தது. உங்கள் ஆக்கினைகள் அகற்றி விட்டார், சத்துருக்களை விலக்கி விட்டார். தேவன் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி இனிமேல் தீங்கு வராமல் உங்களை பாதுகாக்க போகிறாருங்க. இன்றைக்கி ஒரு ஜெயத்து நாள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்க ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. இன்றைக்கி ஒரு ஜெயம் வரப்போகுது. படுக்க விட்டு எந்திரிங்க, டீயை குடிங்க, காப்பியை குடிங்க, டக்குன்னு ஆவண்டிய வேலையை பாருங்கள். உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க, வேதனைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. அதிசயத்தை காணப்படும் என்று சொன்னவர் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அதிசயம் நடக்க போது. இன்றைக்கு உண்டான ஒரு நல்ல வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நெருக்கத்தின் மத்தியிலே நினைத்தவரை துதியுங்கள். கஷ்டத்தின் மத்தியிலே நினைத்தவரை துதியுங்கள். பலவீனத்தின் மத்தியிலே நினைத்தவரை துதியுங்கள். சஞ்சலத்தின் மத்தியிலே நினைத்தவரை துதியுங்கள். கவலையோடு சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நினைத்த இயேசு மகாராஜாவை துதியுங்கள். நீங்கள் துதிக்கும் போது உங்கள் தடைகள் விலகுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். நீங்கள் துதிக்க துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஓடப்போது இயேசுவின் நாமத்தில். மாகா ரீபாலாதர் ரபாலகரம். சோர்ந்து போகாதுங்க. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் சொல்றார், நீங்கள் அவரை துதியுங்கள். வசனம் சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இந்த உலகத்தில் நம்ம கஷ்டத்தின் மத்தியில் யாரும் நம்ம நினைக்க மாட்டாங்க. நெருக்கத்தின் மத்தியில் யாரும் நம்ம நினைக்க மாட்டாங்க. பலவீனத்தின் மத்தியில் யாரும் நம்ம நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை படைச்ச தகப்பன் சொல்றார், மகளே உன்னை நினைச்சிருக்கிறேன், மகனே உன்னை நினைச்சிருக்கிறேன், உன்னை உள்ளங்கையில பொறிச்சு வச்சிருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை யாரெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்படுகிறாயா? கவலைப்படாதே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அப்பா சொல்றார். நான் உன்னை அனுதினமா பார்க்க முடியாத என் உள்ள கையில் உன்னை பொறிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தேவனுங்க. உங்களுக்கு கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம், நான் பெரிய காரியங்களை செய்வேன் வாக்கு பண்ணுகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் உங்களை மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் மறக்காதவர். ஸ்திரீயானவள் தன் பாலங்கனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க. உங்களை மறக்காது. ஏன் நினைக்கல, ஏன் நினைக்காம இருக்கேன்னு சொல்கிறார், நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார் தெரியுமா? உலகத்தில் எல்லாரும் மறந்துடுவாங்க, ஆனால் ஏசப்பை மட்டும் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஏன்னு கேட்டால் அவர் அனுதினமும் நம்மளுக்கு அவர் கையை பார்த்துக்கிட்டு அந்த கையில் நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கிறார். உன்னை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. மறப்பாரா? உங்கள் துக்கத்தை பார்த்துட்டு சும்மா விடுப்பாரா? உங்கள் தேவைகளை சந்திப்பார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடு, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடு, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை தருவார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை தருவார். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு கொடுத்து அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால் கலங்காதிருங்க, அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், விடுதலை பார்ப்பீங்க. தாப்பட இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியில் பெருக்கத்தை கொடுத்து, துக்கத்தின் மத்தியில் சந்தோஷம் கொடுத்து கொண்டு பிள்ளைகளை ஆசிரியத்தை பெருக பண்ணுங்கள். ஆண்டவரே கர்த்தாவே இயேசப்பா, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு கலங்கி தவிக்கிறது என்று வசந்தபடி இந்த பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற எல்லா தோல்வியிலும் ஜெயமாக மாற்றுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.